சிவதத்துவம் சிவம் என்பது ஒரு பெயர் மட்டுமல்ல. அது எல்லையற்ற அமைதி, அறிவு, அன்பு, உண்மை, துணிவு, முயற்சி, மனநிறைவு ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய பேருண்மை. சிவன் எங்கே இருக்கிறார் என்று தேடும்போது வானத்தையும் மலையையும் கோயில்களையும் சுற்றி பார்க்க வேண்டியதில்லை. முதலில் நம் உள்ளத்தை பார்க்க வேண்டும். ஏனெனில் சிவம் என்பது வெளியில் மட்டும் இருக்கும் ஒரு சக்தி அல்ல. நம்முடைய சிந்தனையிலும் செயலிலும் நல்ல எண்ணத்திலும் நேர்மையிலும் ஒளிரும் பேரொளி. மனிதன் வாழ்க்கையில் எத்தனை தடைகளை சந்தித்தாலும் அவற்றைக் கண்டு மனம் தளராமல், நான் முயற்சி செய்வேன், நான் முன்னேறுவேன், இறைவன் எனக்கு துணையாக இருப்பான் என்று நம்பிக்கையுடன் எழுந்து நிற்பதே சிவதத்துவத்தின் ஒரு முக்கியமான செய்தியாகும். வாழ்க்கை எப்போதும் நாம் நினைப்பது போல அமைதியாக இருக்காது. சில நேரங்களில் வெற்றி வரும், சில நேரங்களில் தோல்வி வரும். சிலர் நம்மை பாராட்டுவார்கள், சிலர் நம்மை விமர்சிப்பார்கள். நாம் எதிர்பார்த்தது நடக்காமல் போகலாம். நமக்கு பிடித்தவர்கள் நம்மை விட்டு விலகலாம். உழைத்தும் பலன் தாமதமாகலாம். ஆனால் அந்த நேரத்தில்தான் மனிதனுடைய உண்மையான வலிமை வெளிப்படும். தோல்வி வந்துவிட்டது என்பதற்காக வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்காமல், இந்த அனுபவம் என்னை இன்னும் வலிமையானவனாக மாற்றட்டும் என்று எண்ணி மீண்டும் முயற்சி செய்வதே சிவசிந்தனை. சிவபெருமான் திருநீறு அணிந்திருப்பது வாழ்க்கையின் நிலையாமையை நினைவூட்டுகிறது. இன்று பெருமையாக இருப்பது நாளை மண்ணாகிவிடலாம். செல்வம், பதவி, புகழ், அதிகாரம், அழகு என அனைத்தும் காலத்தின் முன்னால் நிலையற்றவை. ஆனால் நாம் செய்த நன்மைகள், காட்டிய அன்பு, பிறருக்கு அளித்த உதவி, நேர்மையாக வாழ்ந்த வாழ்க்கை ஆகியவை மனிதர்களின் மனதில் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். ஆகவே வாழ்க்கையை வெறும் பொருள் சேர்ப்பதற்காக மட்டும் பயன்படுத்தாமல் பொருளுடன் அர்த்தத்தையும் சேர்க்க வேண்டும். வீடு பெரியதாக இருப்பதை விட மனம் பெரியதாக இருக்க வேண்டும். பணம் அதிகமாக இருப்பதை விட கருணை அதிகமாக இருக்க வேண்டும். அறிவு இருப்பதை விட அந்த அறிவை நல்ல செயலுக்கு பயன்படுத்தும் பண்பு இருக்க வேண்டும். சிவபெருமானின் நெற்றிக்கண் ஞானத்தின் அடையாளம். 2 கண்கள் உலகத்தை பார்க்கின்றன. ஞானக்கண் உண்மையை பார்க்கிறது. நாமும் வாழ்க்கையில் வெளியில் தெரியும் விஷயங்களை மட்டும் பார்த்து முடிவு செய்யாமல் அதன் பின்னால் இருக்கும் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய நிலையை அறியாமல் அவரை தீர்ப்பளிக்கக் கூடாது. ஒரு தோல்வியை பார்த்து ஒருவரை தோல்வியாளன் என்று கூறக்கூடாது. ஒரு தவறு செய்தவரை வாழ்நாள் முழுவதும் குற்றவாளியாக பார்க்கக்கூடாது. மனிதனுக்கு மாற்றம் பெறும் சக்தி இருக்கிறது. நேற்று தவறியவன் இன்று திருந்தலாம். நேற்று விழுந்தவன் இன்று எழுந்து நிற்கலாம். அதனால் மனிதனை நம்புங்கள், உங்களையும் நம்புங்கள். சிவ தத்துவம் நமக்கு இன்னொரு பெரிய உண்மையைச் சொல்கிறது. அமைதியே மிகப்பெரிய சக்தி. கோபத்தில் பேசுவது எளிது, அமைதியாக இருப்பது கடினம். பழிவாங்குவது எளிது, மன்னிப்பது உயர்ந்த மனம். பிறரை குறை கூறுவது எளிது, தன் குறையை உணர்வது ஞானம். உலகம் முழுவதையும் மாற்ற முயல்வதற்கு முன் நம்முடைய மனதை மாற்ற வேண்டும். மனம் மாறினால் எண்ணம் மாறும், எண்ணம் மாறினால் செயல் மாறும், செயல் மாறினால் வாழ்க்கை மாறும். ஓம் நம சிவாய் என்பது வெறும் 5 எழுத்துக்களைக் கொண்ட மந்திரம் என்று மட்டும் பார்க்க வேண்டாம். அதை நம்பிக்கையுடன் உச்சரிக்கும்போது மனம் ஒருமுகப்படலாம். கவலைகளுக்கு நடுவில் அமைதியை தேடுவதற்கான ஒரு ஆன்மீக பயிற்சியாக அதை எடுத்துக்கொள்ளலாம். காலையில் எழுந்தவுடன் சில நிமிடங்கள் அமைதியாக அமருங்கள். மூச்சை கவனியுங்கள், மனதை அமைதிப்படுத்துங்கள். பின்னர் மெதுவாக ஓம் நமச்சிவாய என்று உச்சரியுங்கள். மனதில் இருக்கும் குழப்பங்கள் உடனடியாக மறைந்துவிடும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் தினசரி பயிற்சி மனத்திற்கு ஒழுக்கத்தையும் அமைதியையும் அளிக்க உதவும். சிவபெருமானின் கழுத்தில் இருக்கும் பாம்பு நமக்கு பயத்தை வெல்லும் தத்துவத்தை நினைவூட்டுகிறது. வாழ்க்கையில் பயமில்லாத மனிதன் என்று யாரும் இல்லை. ஆனால் பயம் இருந்தாலும் முன்னேறுபவனே வீரன். என்ன ஆகும் என்ற பயம் நம்மை நிறுத்தக்கூடாது. என்னால் முடியாது என்ற எண்ணத்தை நான் முயற்சி செய்து பார்ப்பேன் என்று மாற்றுங்கள். முதல் முயற்சியில் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் 2வது முயற்சி செய்யுங்கள். 2வது முயற்சியிலும் முடியவில்லை என்றால் உங்கள் முறையை மாற்றுங்கள். இலக்கை மாற்ற வேண்டிய அவசியமில்லை, பாதையை மாற்றலாம். முயற்சியை நிறுத்தாத மனிதனுக்கு ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடமாக மாறும். சிவபெருமான் தியானத்தில் அமர்ந்திருப்பது நமக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடம். உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதனுடைய மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருந்தால் அவனுக்கு மனநிறைவு கிடைக்காது. தினமும் சிறிது நேரமாவது கைபேசியை விட்டு, தேவையற்ற சிந்தனைகளை விட்டு அமைதியாக அமர்ந்து நம்மை நாமே பார்க்க வேண்டும். நான் என்ன செய்கிறேன்,
என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? என் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நான் என்ன நல்லது செய்ய முடியும்? என்னுடைய தவறுகளில் இருந்து என்ன கற்றுக்கொண்டேன் என்று நம்மிடம் நாமே கேட்க வேண்டும். அந்த சுயபரிசோதனையே ஒரு வகையான தியானம். சிவ தத்துவத்தில் அர்த்தநாரீஸ்வர வடிவம் ஆண் மற்றும் பெண் சக்திகளின் சமநிலையை நினைவூட்டுகிறது. வாழ்க்கையில் வெற்றிக்கு அறிவும் தேவை, அன்பும் தேவை, கடின உழைப்பும் தேவை, பொறுமையும் தேவை, துணிவும் தேவை, கருணையும் தேவை. அறிவால் மட்டும் வாழ்க்கை முழுமையடையாது. அன்பு இல்லாத அறிவு வெறுமையாகிவிடும்.